வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 இருந்து 1 கிலோ இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் தேவைக்கேற்ற மாதிரி, ஒரு 1 இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அஜினோமோட்டோ, 1/4 டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி. இது போக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். முதல்ல காலிஃப்ளவரை சின்ன துண்டா நம்ம வெட்டிக்க போறோம். ரொம்ப சின்னதா வேண்டாம், அதே நேரம் ரொம்ப பெருசா இருந்தாலும் பொரிக்கும் போது வேகாம இருக்கும். அதனால ஒரு மாதிரி மீடியம் சைஸா அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் தலா உப்பு, அஜினோமோட்டோ, வெள்ளை மிளகு, மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க போறோம். எல்லா துண்டுலையும் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி நல்லா பிரைட்டா இருக்கும். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம மசாலா தடவி வச்சுக்கிற காலிஃப்ளவரை இப்படி உதிரியா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் அந்த மசாலாலாம் ஒட்டும், இல்லைன்னா தனியாக பிரிஞ்சு போயிடும். நான் மிக்ஸ் பண்ணும்போது லேசாக தண்ணி தொளிச்சிட்டேன், அதனால தான் மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுது. அதனால தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியமில் வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுங்க. காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே சுற்றி கலர் ஜாஸ்தி வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.